வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுவை மற்றும் சொர்ணவாரி பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய 5 சிறந்த நெல் ரகங்களை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல உங்களுக்கு தெளிவா புரியும். சோ குறுவை மற்றும் சொர்ணவாரி பட்டத்துல எந்த மாதிரியான நெல் ரகங்களை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 125 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல் ரகங்களை நீங்க தேர்வு செஞ்சு நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான லாபமும் அதிகப்படியான மகசூலும் எடுக்கலாம். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குறுவை மற்றும் சொர்ணவாரி பட்டத்துல நல்ல விளைச்சல் தரக்கூடிய நெல் ரகமும் இருக்கு. அதே போல எல்லா நெல் ரகமும் இந்த குறுவை மற்றும் சொர்ணவாரி பட்டத்துல அதிகப்படியான மகசூல் தரும். ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவை கோ 47 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவு செய்த 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாட்கள் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு சராசரியா 35 மூட்டையில இருந்து அதிகபட்சமா 40 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 3 அடியில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1400 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 1900 ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார், குறுவை, நவரை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா நடவு செய்யலாம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலை சுருட்டு, புகையான், இலை உர அழுகல், இலை உர கழுகளுக்கும் இலைப்புள்ளி நோய்க்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியோடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தோட விதை நெல் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, TNAU அக்ரிகார்ட்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் வெப்சைட்லயும் கிடைக்குது. உங்க அருகாமையில் இருக்க உரக்கடைகளும் கேட்டு பாருங்க. நான்காவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பை ASD 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவு செஞ்ச 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 40 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க. அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுத்தர சன்ன நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1500 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார், குறுவை, நவரை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலை சுருட்டு, புகையான், இலை புள்ளி நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியும், குருத்து பூச்சி மற்றும் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பை ASD 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இட்லி தோசைக்கு இதுல அதிக மாவு கிடைக்கிறதால இதை பயன்படுத்திக்கிட்டு வராங்க. சோ இந்த நெல் ரகமே உங்களுக்கு எல்லா கடைகளிலுமே கிடைக்குது. மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நெல் ரகம். இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவு செஞ்ச 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா 35 மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு 40 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 20 கிலோல இருந்து ஒரு 30 கிலோ விதை தேவைப்படுங்க. அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1700 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2100 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார், குறுவை, நவரை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. சிறப்பு பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருத்து பூச்சி, இலை சுருட்டு, தத்து பூச்சி, இலைப்பெண்ணுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம். இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாட்களா பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையில இருந்து 45 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது.
விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1600 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2200 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்குருவை, நவரை, சொர்ணவாரிக்கை ஆகிய பட்டங்களுக்கு இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா சாகுபடி செய்யலாங்க. சிறப்பு பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு, புகையானுக்கும் இலைப்புள்ளி நோய்க்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகமா இந்த மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா விளங்கிட்டு இருக்குங்க. சோ இந்த நல் ரகமும் எல்லா உரக்கடைகளும் கிடைக்குது, தாராளமா வாங்கி பயிர் பண்ணலாம். முதலாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாட்களை பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நல் ரகங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டையில இருந்து 50 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது, நீங்க ஒரு ஏக்கர் நடவு செய்யலாம். அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதா தாங்க பார்க்கப்படுது. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1400 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார், குருவை, நவரை, சொர்ணவாரி ஆகிய பட்டங்களுக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. சிறப்பு பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்துப்பூச்சி, இலை சுருட்டு, புகையான், வைரஸ் நோய்க்கு, இலைப்புள்ளி நோய்க்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியும் குருத்துப்பூச்சிக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகமா இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா TNAU அக்ரிகாட்டிலும் கிடைக்குது, உங்க அருகாமையில் இருக்க உரக்கடைகளும் கேட்டு பாருங்க கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா போஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரியான விலைப்பட்டியல் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். இன்னும் நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் என்கிட்ட டைரக்டாவே கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சோசியல் மீடியா பேஜான வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் நீங்க இணையல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான லிங்க்கும் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம இணைஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம கிராம விவசாய விளாக் சேனலை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.